drop it down. Just wanna see you touch the ground. Don't be shy, girl, go bonanza. Shake your body like a belly dancer. Drop it down. Just wanna see you touch the ground. Don't be shy, girl, go bonanza. Shake your body like a belly dancer. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேலூர் பிரான்ச் ஆஃபீஸில் இருக்கோம். டாடா நெக்ஸான் வண்டி கஸ்டமர் வந்து ஷோலிங் ஒரு கஸ்டமரு டிவிஎஸ் பிரேக்ஸில் இருக்கிறாரு. வண்டி எடுத்து வந்து விட்டுருந்தாரு. வண்டி வந்து கிட் ஃபிட் பண்ணியிருக்கு. என்ன கிட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிஎன்ஜி கிட்டு மோட்டார்சன் ஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ வண்டி ஃபிட்டிங் முடிச்சு வாங்க பார்க்கலாம். இதுதான் மோட்டார்சன் வால்வு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஈசிஎம் அங்கே MP32 அதை வச்சுருக்கோம் பாருங்கள். இன்ஜெக்டர் போர்ஷன் இங்கே போட்டிருக்கு. இன்ஜெக்டர் முடிச்சாச்சு. ஸோ இதுக்கு வந்து இசிஎம் இருக்குது. எக்ஸிஸ்டிங் இசிஎம் ஃபிட்டிங் எல்லாம் பாருங்கள். ஸ்லீவ்ஸ் எல்லாம் போட்டு நல்லா அருமையாக இருக்குது. எதுவுமே வெளியில் தெரியல. இப்போ மெயின் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போது முக்கியமானது டாடா நெக்ஸானில் எப்படி சிலிண்டர் ஃபிட் பண்ணியிருக்குன்னு தான் பார்க்கணும். இப்போ நம்ம எப்படி ஃபிட் பண்ணியிருக்கோன்னு வாங்க. இதுதான் வந்து சிலிண்டர் ஃபிட் பண்ணிங்க டாடா நெக்ஸானுக்கு. நெக்ஸானோட ஃபிட்டிங் பாருங்கள். இது பாருங்கள், ஓகேங்களா. இது போன வாட்டி வீடியோ போட வேண்டியது இருந்தது. ஸோ கஸ்டமர் ஓட்டி முடிச்ச பிறகு எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். நெக்ஸான் எப்படி ஒர்க் ஆகுது இன்ஜின் அப்படின்னு பார்க்கணும். இன்ஜின் நல்லா ஃபஸ்ட் கிளாஸ் நல்ல பர்ஃபார்மன்ஸு அதுக்கு உண்டானதை நம்ம போட்டிருக்கோம் வண்டியில். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. சரி, இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வால்வ் கொடுத்துருக்கோம். அப்படியே வாட்டர் ஒன்று வாங்க. சைடில் ஒரு வால்வ் கொடுத்துருக்கோம். சைடு வால்வ் பாருங்கள். கஸ்டமர் கேட்டிருந்தாரு சைடில் கம்பல்சரி வால்வ் கொடுங்க அப்படின்ட்டு. பாருங்கள், இது வந்து ஆர்டிஓ இது வந்து யூஸ் பண்ணக்கூடாது இப்போதைக்கு. ஏன்னா வந்து ஆர்டிஓ சைடில் வந்து லைசன்ஸ் வாங்கிட்டு ஆர்டிஓ இது பண்ண பிறகு தான் நம்ம அதை யூஸ் பண்ணணும். ஸோ அதனால் வந்து இதுதான் டோட்டல் கம்ப்ளீட் ஃபிட்டிங் முடிஞ்சிச்சு. கஸ்டமர் என்ன சொல்கிறாருன்றத ட்ரைவ் பண்ணிவிட்டு அவர் ரிவ்யூ கொடுப்பாரு. 1 வீக் ட்ரைவ் பண்ணியிருந்தார், நல்லா இருக்குன்னு சொன்னார். இன்னும் பர்ஃபார்மன்ஸ் வந்து கூடும். ஸோ வண்டியோட பர்ஃபார்மன்ஸு ஓட்டும் போது அவ்வளோ நல்லா இருக்குது. நான் ஏசியில் இன்னும் நல்லா இருக்குது, இன்னும் ஏசியில் நல்லா இருக்குது. மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸானுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18 to 19 தான் வரும். அவ்வளோதான். ஸோ 8 கிலோமீட்டர் ஜாஸ்தியாக வரும் மைலேஜ். இப்போ அவங்களுக்கு வந்து 10 or 11 கொடுத்துட்ருக்கு பெட்ரோலில். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா. தேங்க்யூ கஸ்டமர். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வேலூரில் இருக்கோம். பார்த்திங்கன்னா ரெனால் ட்ரைபரு வண்டி வந்து ஃபிட்டிங்க்கு புது வண்டி. அவர் நம்மளோட வீடியோஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரெனால் ட்ரைபர் ஃபிக்ஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்தார் கஸ்டமரு. ஸோ வண்டி ஃபிட்டிங் முடிஞ்சிச்சு. வாங்க, எல்லோ போர்டு கமர்ஷியல் வெஹிக்கிள் இது. ஃபிட்டிங் பார்க்கலாம் வாங்க. மோட்டார்சன் கிட்டு தான் ஃபிட் பண்ணிக்குது BS6. ஸோ என்டாஸ்மெண்ட்டு கம்பல்சரி இருக்குது. ஸோ நோ இஷ்யூஸு. இன்ஜெக்டர் பொசிஷன் பாருங்கள். ஆஸ் பர் இன்ஜின் எங்கே இருக்கோ அது ஏற்ற மாதிரி நம்ம வச்சுருக்கோம். இன்ஜினோட மவுத்தில் தான் நம்ம அந்த இருக்குது செக்ஷனு. ஸோ அவ்வளோ பர்ஃபார்மன்ஸில் எந்த ஒரு லேகும் இருக்காது. அங்கே கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், BS6ஓட ECM தான் அது. அங்கே பாருங்கள் மென்ஷன் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரெடியூசர் கிட்டு ஐப்ரவர் டபுள் ஸ்டேஜ் ரெடியூசர் கிட்டு. இது எவ்வளோ உங்களுக்கு சஸ்டெயின்டு ப்ரெஷர் மட்டும்தான் கேஸ் ரிலீஸ் ஆகும். ஸோ மைலேஜுக்காக இது போட்டது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டேங்க் ஃபில்லிங் வால்வு இங்கே கொடுத்துருக்கோம். என்டாஸ்மெண்ட் பிரகாரம் நம்ம வந்து இங்கே தான் கொடுக்கணும். ஸோ இங்கே தான் கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி இப்போ மெயின் ட்ரைபரை வந்து எப்படி ஃபிட் பண்ணுறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அது பார்த்திங்கன்னா பேக்கில் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம் ஒரு சீட்டுக்காக. இப்போ வாங்க பேக்கில் போய் பார்க்கலாம். வாத்தாரம் பாருங்கள் ட்ரைவர் வண்டி. சிலிண்டர் ஃபிட் பண்ணியிருக்கு. 10 kg சிலிண்டர். 10 kg மட்டும் தான் இதில் ஃபிட் பண்ண முடியும். அதுக்கு மேற்பட்டு ஃபிட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கே பாருங்கள் கரெக்டாக சீட்டை ஆல்டர் பண்ணியிருக்கோம். சீட்டோட பொசிஷன் ஆஸ் யூஷுவல் அப்படியே தான் இருக்குது. இதில் ஒரு சின்ன சேஞ்ச் மாடிஃபிகேஷன் இருக்குது. அதை பண்ணி தான் பண்ணியிருக்கோம். சீட்டோட லெவல் பாருங்கள், அது எந்த மாற்றமும் இல்லை. ஸ்கேலிங் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு பேட்லாக் மட்டும் தான் இதில் பெண்டிங். இப்போ நம்ம பேட்லாக் கொடுத்துட்டோம்னா ஸோ கஸ்டமர் உட்காந்தாருன்னா அது திரும்ப சீட் எங்கேயும் மூவ் ஆகுது. அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போயே உங்களுக்கு சீட்டு மூவ் ஆகாது. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ரெனால் ட்ரைபரோட ஃபிட்டிங்கு. ஸோ ட்ரைபரோட ஃபிட்டிங் நான் ஏற்கனவே சொன்ன 3 நாள் ஆகிடும். ஸோ நிறைய பேர் வந்து ட்ரைபரோட ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். பட் ஆனால் 3 days நீங்கள் உட்காந்து தான் ஆகணும். இந்த மாதிரி சில ஆல்ட்ரேஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து
முடியும். ஸோ என்டாஸ்மெண்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா என்டாஸ்மெண்ட் இருக்குது இந்த வண்டிக்கு. இப்போ 3 months ஆகும் என்டாஸ்மெண்ட்டுக்கு. ஸோ ஃபிட்டிங் முடிச்சுட்டு இப்போ கஸ்டமர் என்ன ஃபீல் பண்ணுறாருன்றத இப்போ நம்ம கேட்போம். பேர் வந்து தினேஷ். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ கஸ்டமர் என்ன ஃபீல் பண்ணுறான்னு கேட்போம். சார் எப்படி ஃபிட்டிங் எப்படி இருந்தது? ஃபிட்டிங்லாம் பக்காவாக தான் இருந்துச்சு. மைலேஜ் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வண்டி ஓட்டும் போது இதுமே பெட்ரோல்லையும் சிஎன்ஜிலையும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் எதனா தெரிஞ்சுதுங்களா? கண்டிப்பாக. ஏற்கனவே நம்மக்கிட்ட ஒரு வண்டி போட்டதுனால இன்னொரு வண்டி இதுதான் மெயினாக சொன்னோம். ஏற்கனவே நம்மக்கிட்ட ஒரு வண்டி போட்டிருக்காரு சார். அது வந்து பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் டிசைரு. அதில் நல்லா கொஞ்சம் பிடிச்சதுனால தான் நம்மக்கிட்ட ரெனால்ட் டிரைவர் புதுசாக எடுத்து அவர் சார் கொடுத்துருந்தாரு. ஸோ அவர் ஃபிட் பண்ண இந்த வண்டியும் அவருக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைட் தான். பட் மைலேஜ் வந்து நம்ம வந்து 25 சொல்லியிருக்கோம். ரெனால்ட் டிரைவருக்கு 25 சொல்லியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீக் ஒரு அவரோட ரிவ்யூ டாக் மட்டும் நம்ம போட முடியும். 25 வந்து அவரே சொல்ல போகிறாரு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ கஸ்டமர் இப்போ ரொம்ப நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக ஓட்டுறதுல எந்த ஒரு லேக்கும் தெரியல. ஹைவேஸில் ஸ்பீடில் போகும்போது நார்மலாக தான் இன்ஜின் டிஃப்ரென்ஸ் எதனா தெரிஞ்சுதா? இப்போது கஸ்டமர் கூட இருந்து இந்த ஃபிட்டிங்கை பார்த்தாரு. ஃபிட்டிங்க்கு பாவம் ஒரு நாள் ஃபுல்லாக அவரும் முழுக்க நின்றுருந்தார். ஸோ அது அந்த ஆல்ட்ரேஷன் பார்க்குறதுக்கு ஃபுல்லாக நின்று பார்த்தாரு. எப்படி சார் இந்த ஆல்ட்ரேஷன் நீங்கள் போட்டதுக்கு எப்படி இருக்குது? நல்லா தான் இருந்துச்சு. ஓகே. ஸோ அவருக்கும் சாட்டிஸ்ஃபைட் தான். ஸோ ஆல்ட்ரேஷன் மாற்றினதில் அவர் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. இப்போ லாஸ்ட்டாக ஒரு பேட்லாக் பெண்டிங் அந்த பேட்லாக் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ரெடி பண்ண பிறகு அவர் உங்களுக்கு ஒரு வீடியோ ஃபுல்லாகவே போடுறேன் நான். தேங்க்யூ கஸ்டமர்ஸ். ரெனால்ட் டிரைவர் பண்ணுறதா இருந்தால் 3 நாள் வெயிட் பண்ணணும். 3 நாள் வெயிட் பண்ணால் ரெனால்ட் டிரைவர் ஃபஸ்ட் கிளாஸாக உங்கள் கையில் வரும். தேங்க்யூ. Drop it down, just wanna see you touch the ground. Don't be shy, girl, go bonanza. Shake your body like a belly dancer. Hey ladies, drop it down, just wanna see you touch the ground. Don't be shy, girl, go bonanza. Hey girl, shake your body like a belly dancer. Excuse me, beg your pardon. Do you have any idea what you're starting? You got me tingling, come to me mingling, stepping up, looking delicious and tingling. Do you want to see it, baby? Do you talk, I believe it, baby. I like that thing for clean, little touches of it, love to work the kids. Hey ladies, drop it down, just wanna see you touch the ground. Don't be shy, girl, go bonanza. Shake your body like a belly dancer. Hey ladies, drop it down, just wanna see you touch the ground. Don't be shy, girl, go bonanza. Hey girl, shake your body like a belly dancer. Hey ladies, drop it down, just wanna see you touch the ground. Don't be shy, girl, go bonanza. Shake your body like a belly dancer. Hey ladies, drop it down, just wanna see you touch the ground. Don't be shy, girl, go bonanza. Hey girl, shake your body like a belly dancer. Excuse me, beg your pardon. Do you have any idea what you're starting? You got me tingling, come to me mingling, stepping off, looking bootylicious and jingling. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஆல்டோ 2018 மாடல். சார் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஃபிட் பண்ணியிருக்காரு. அரசு சார் வந்து நம்மக்கிட்ட வந்து ஃபிட் பண்ணியிருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா BS4 கிட்ட போட்டிருக்காரு. ஸோ சாருக்கு வந்து நம்ம கிட்ட போட்டிருக்கோம். ஸோ சிஎன்ஜி ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் டேங்கோட பொசிஷன். இப்போ சார் வந்து டெஸ்ட் ட்ரைவ் எல்லாம் எடுத்துட்டாரு. ஸோ நம்ம வந்து சார்கிட்ட வந்து நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பற்றி நம்ம கேட்போம். சார் எப்படி சார் இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். ஸோ எல்லாமே ஆல்மோஸ்ட் வாக் அரவுண்டில் உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் கூட வந்து உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க ஸ்விட்ச்சு, பாருங்க ஸ்விட்ச்சு இருக்குது பார்த்தீங்களா. சிஎன்ஜி ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ அதை ட்ரை பண்ணிகிட்ருக்கு. சிஎன்ஜி கன்வெர்ட் ஆகிருக்கு. அந்த வண்டி மூவ் ஆனால் சிஎன்ஜி கன்வெர்ட் ஆகும். சார் இவர் தான் அரசு சார். சார் அரசு சார் வணக்கம் சார். இப்படி வாங்க சார். சார் நம்மக்கிட்ட சிஎன்ஜி நீங்கள் ஃபிட் பண்ணீங்கல்ல சார், எப்படி சார் இருந்தது? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சிஎன்ஜி உண்மையிலே வந்து நேச்சுரலாகவே வேறு லெவல் தான். பெட்ரோலுக்கும் சிஎன்ஜிக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து இதில் கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட் இல்லை. பெட்ரோலுக்கு ஈக்குவலாக தான் சிஎன்ஜி இருக்குது. மற்ற இதில் பண்ணால் எப்படி இருக்குன்னு தெரில. ஆனால் அண்ணன்ட்ட வந்து அண்ணனோட ஆம்பியன்ஸும் கொண்டு வந்த இதுவும் வேறு லெவலில் தான் இருக்குது. ஓகே, நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது பக்காவாக தான் இருக்குது அண்ணன்ட்ட. இங்கே நான் இஎம்ஐயில் தான் பண்ணியிருக்கேன். 10,000 தான் பே பண்ண சொன்னாங்க. பாக்கி இஎம்ஐ பண்ணாங்க. இஎம்ஐயுமே எனக்கு ஒரே நாளில் பண்ணி கொடுத்துட்டாரு. ஓகே, காலைல வண்டி கொண்டு வந்து விட்டேன். இப்போ எனக்கு ஒரு 4 மணிக்கெலாம் வேலை போட்டு காலைல 10 மணி விட்டேன். 4 மணிக்கெலாம் வேலை கண்டிப்பாக ஓகே சூப்பராக பண்ணுறாங்க.
உங்களுக்கு ஃபிட்டிங்கில் சாட்டிஸ்ஃபைடா சார்? சாட்டிஸ்ஃபைடு தான், நான் கம்பல்சரியாக சாட்டிஸ்ஃபைடு. நீங்கள் பக்கத்தில் தானே இருந்தீங்க ஃபிட்டிங் பண்ணும்போது? காலையில் கொண்டு விட்டு சாயந்தரம் எடுத்துகிட்டு போது கையோடு தான் வண்டி எடுத்துகிட்டு போகிறேன். பக்கத்துலேயே இருந்து எல்லாமே நம்ம கண்ணுக்கு எதுக்கே சூப்பராகவே பண்ணுவோம். சரிங்க சார். அப்புறம் நம்ம டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கொடுத்தோம் இல்லையா சார்? டிஸ்கவுண்ட் வந்து என் வண்டி வந்து 2018 மாடல், அதனால வந்து எனக்கு 6% வந்து 52,000 6,000 3,000 டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது சரி, பரவாயில்ல, இருக்கட்டும் சார். இப்போ என்னன்னா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு எல்லாம் உங்களுக்கு சந்தோஷம் தான், சரிங்களா சார்? மற்றபடி வேறு எதனா குறை இல்லைண்ணா, எல்லாமே ஓகே தான். உங்களுக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷம். சரிங்க சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. Excited to call up when set up. What's the plan without the plan B? You can meet up at the Wonder Pump for the TV. Stand by like a bus pass when I watch this beautiful thing shake that.